முந்தைய நாட்களில் தேவர்களின் துயரத்தைக் கண்டு சிவபெருமான் தன் 3ஆம் கணை திறந்தார். அந்த அக்னியிலிருந்து சரவணப் பொய்கையில் முருகன் அவதரித்தார். வேலாயுதம் உருவானது. முருகன் தேவர் படையின் தளபதியாக அறிவிக்கப்பட்டார். இன்று அந்த யுத்தத்திற்கான முழுமையான தயாரிப்பின் நாள். இந்த நாள் வெறும் ஆயுதம் தூக்கும் நாள் அல்ல. இந்த நாள் முருகன் தன்னை யுத்தத்திற்கு தெய்வீகமாக தயார்படுத்திக் கொள்ளும் நாள். அதிகாலை பொழுது. தேவருலகம் முன்னெப்போதுமில்லாத ஒரு அமைதியில் மூழ்கியிருக்கிறது. எங்கும் மந்திர ஒலிகளோ இசைகளோ இல்லை. முருகப்பெருமான் ஒரு உயர்ந்த பர்வதத்தின் உச்சியில் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரது கண்கள் மூடியிருக்கின்றன. ஆனால் அந்த முகத்தில் ஒரு அசைக்க முடியாத தீர்மானம் தெரிகிறது. இந்த தியானம் போருக்கான கோப தியானம் அல்ல. இது தர்மத்தை நிலைநிறுத்தும் அமைதியின் தியானம். முருகனின் மூச்சோசை பிரபஞ்சத்தின் தாளமாகிறது. காற்று நின்று அவர் மூச்சைக் கேட்கிறது. ஆகாயம் அவர் மனநிலையை உணர்கிறது. இந்த உலகில் இனி எந்த சக்தியும் அவரது தீர்மானத்தை மாற்ற முடியாது. அந்த நேரத்தில் தேவர்கள் ஒருவர் பின் ஒருவராக முருகனை சூழ்ந்து நிற்கிறார்கள். இந்திரன், அக்னி, வருணன், வாயு, சந்திரன், சூரியன். அனைவரின் முகத்திலும் ஒரே கேள்வி: யுத்தம் எப்போது? முருகன் மெதுவாக கண்களை திறக்கிறார். அந்த பார்வை கோபமல்ல. அந்த பார்வை கருணை கலந்த அதீத உறுதி. அவர் சொல்கிறார்: யுத்தம் வாளால் மட்டுமல்ல, ஒழுக்கத்தாலும் ஒற்றுமையாலும் வெல்லப்பட வேண்டும். அந்த ஒரு வாக்கியம் தேவர்களின் உள்ளங்களில் புதிய தைரியத்தை ஊற்றுகிறது. பின் முருகன் தன் வேலாயுதத்தை பூமியில் பதிக்கிறார். அந்த வேலின் முனை பூமியைத் தொட்டதும் 3 உலகங்களும் அதிர்கின்றன. இது எச்சரிக்கை அல்ல, இது அறிவிப்பு. முருகன் தேவர் படையை ஒழுங்குபடுத்தத் தொடங்குகிறார். ஒவ்வொருவருக்கும் அவரவர் சக்திக்கேற்ற பணி வழங்கப்படுகிறது. இந்திரன் முன்னணி படை, அக்னி ஆயுத சக்தி, வருணன் எல்லை காவல், வாயு செய்தி பரிமாற்றம். ஆனால் இந்த படையின் உயிர், இதயத் துடிப்பு முருகன்தான். தேவர்களுக்கு புரிகிறது, இது சாதாரண யுத்தமல்ல, இது அதர்மத்தின் முடிவுக்கான இறுதி பயணம். மறுபுறம் அசுரலோகம். சூரபத்மன் தன் அரியணையில் பெருமிதத்துடன் அமர்ந்திருக்கிறான். அவனைச் சூழ்ந்து அசுரர்கள் நிற்கிறார்கள். வெளியில் சிரிப்பு, உள்ளத்தில் விளங்காத ஒரு நடுக்கம். சூரபத்மன் சொல்கிறான்: தேவர்கள் எப்போதும் போல ஓடிவிடுவார்கள். ஆனால் அவன் சொற்கள் அவனையே நம்ப வைக்கவில்லை. அவனது கனவுகளில் ஒரே காட்சி: ஒரு ஒளிவெள்ளம், ஒரு வேல், ஒரு பார்வை. அந்த பார்வை அவனது அகந்தையை உடைக்கிறது. அவன் குரலில் முதன்முறையாக கோபத்துடன் கலந்த பயம். மீண்டும் தேவருலகம். முருகன் பார்வதி தேவியை நினைவுகூர்கிறார். ஒரு தாய், அதே நேரத்தில் சக்தி. பார்வதி தேவி தூரத்தில் நின்று தன் மகனை பார்க்கிறாள். அவளுக்குத் தெரியும், இனி அவனை யாரும் தடுக்க முடியாது. அவள் மனதில் ஒரே பிரார்த்தனை: தர்மம் வெல்ல வேண்டும். இந்த நாள் முடிவில் ஒரு விஷயம் முழுமையாக உறுதியாகிறது. யுத்தம் நெருங்கிவிட்டது. அமைதி முடிவடைகிறது. தர்மமும் அதர்மமும் மோத தயாராகின்றன. இது யுத்தம் தொடங்கும் நாள் அல்ல, இது யுத்தத்திற்கு முன்வரும் கடைசி அமைதியின் நாள். இந்த தெய்வீக கதையை முழுமையாக உணர லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள்.